வந்துட்டு இருக்கிற தேவனையன் அவர்கள் கூட உரையாட இருக்கிறோம். தேவனையன் பத்தி சொல்லணும்னா தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சே ஒரு 30 ஆண்டுகளாக குழந்தைகளுக்காக வேற வேற விஷயங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் ரொம்ப குறிப்பா உரிமை சார்ந்த விஷயங்களையும் அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளார குழந்தைகள் உரிமையை கொண்டு வர்றதுல விதம் விதமான வேலை பார்த்துருக்குறாங்க. கல்லூரிகள்ல, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள்ல, போராட்ட களங்கள்ல, எல்லா இடத்துலையும் நம்ம அவங்கள பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் நான் அப்படின்னு இல்லாம எல்லாத்துக்குள்ளாரையும் தன்னை இணைத்து குறிப்பா பாலிசி சார்ந்த விஷயங்கள், என்ன சொல்ல, ஒரு விஷயத்த ஒரு சட்டம் சார்ந்து அணுகிறது, அதுக்காக பயிற்சி கொடுக்கறது, அதை எப்படி பாடத்திட்டங்கள்ல இணைக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஒரு மிக பிரமாதமான ஒரு தோழர். இன்னைக்கு அவங்க கூட பேசுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான, நமக்கான அது இயலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பா இருக்கும். ஏன்னா நாங்க சிறார் இலக்கியம், சிறார் கலைகள், சிறார் நாடகம் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது உரிமை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம இன்னைக்கு தோழரோட பேசுறோம். தோழர், நீங்க ஒரு 20 நிமிஷம் நீங்க பேசினதுக்கு அப்புறம் உரையாடல் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க துவங்கலாம் தோழர் உங்களோட பேச்ச. ரொம்ப மகிழ்ச்சியும் அன்பும் தோழர். அனைவருக்கும் வணக்கம். உண்மையுமே இயல் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கலந்தாய்வு கூட்டத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கு. உங்களுக்கு என்னுடைய தோழர்கள் அனைவருக்கும், ஏற்பாடு செய்த அமைப்பினருக்கும், பொறுப்பாளர்களுக்கும், பங்கேற்றிருக்கிற தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நான் முதல் துவக்கத்துல சில கருத்துக்களை பதிவு செய்து நம்ம ஒரு கேள்வி பதிலாக கொண்டு போலாம் தான் நினைச்சேன். தோழர்கள் அதே மாதிரி ஏற்பாடு செய்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு காலகட்டத்துல இந்த தலைப்பு ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, குழந்தைகளுடைய பிரச்சனை அரசியலாக்கப்படவில்லை, சைல்டு இஷ்யூஸ் பொலிட்டிசைஸ் ஆகல அப்படிங்கிறதா இந்த மொத்த என்னுடைய டிஸ்கஷன்ல ஒரு கோர் அடிப்படை வச்சிருக்கேன். ஏன்னா குழந்தைகள் என்போம் அவங்க 18 வயது கீழே இருக்கிறவங்க குழந்தைகள் அப்படின்னு நம்ம பேசினாலும், இந்தியா நாட்டுல ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னாங்க, ஒரு குழந்தைகளுக்கான டெபினிஷன் ஒழுங்கா இல்லாத தேசத்துல இருக்கும். அதாவது நீங்க எல்லாத்துக்கும் நீங்க டெபினிஷன் கொடுப்பாங்க இந்த நாட்டுல, பட் சைல்டோட டெபினிஷன் இல்லாத ஒரு தேசம்ங்கிறது ஒரு வருத்தத்தை முதல்ல பதிவு செய்யறேன். அந்த அளவுக்கு குழந்தைகள் எத்தனாவது பார்வையை பாக்குறாங்களா, நான் பல்வேறு பார்வை, 3ஆம் தர பார்வை, 4ஆம் தர பார்வை, 7ஆம் தர பார்வை, எத்தனை இந்த பார்வையில பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை உழைப்பு அது ஒரு பற்றிய ஒரு ஒரு மகா மட்டமான ஒரு சட்டம் இருக்கு, 14 வயது பேசுது. மைனிங் சட்டம் குழந்தைனா 16 பேசுது. கட்டாய கல்வி உரிமை சட்டம் பேசுனா 14 பேசுது. அப்ப பாத்தீங்கன்னா இந்திய குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை 18 பேசுது. போக்சோ சட்டம் 18 பேசுது குழந்தைனா. அப்போ ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு ஒரு குழந்தைக்கான ஒரு யூனிஃபார்ம் டெபினிஷன் இல்லாத தேசம் என்கிற நம்ம இந்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை பதிவு பண்றோம். ஏன்னா ஒரு தேசத்தோட பாலிசி 18 வயது வரை அப்படின்னு சொல்லிட்டா எல்லா சட்டங்களும் மாறணும். மாமேதை அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது 14 வயது வரை குழந்தைகள் அப்படின்னு சொல்றது 1947. பின்னாடி அரசமைப்பு சட்டம் 50கள். அப்புறம் அவர் 60க்குள்ள 14 வயசுக்குட்டும் படிக்கணும் அப்படின்னு சொன்னது ஓகே. அப்ப 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓகே. இன்னும் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு வரையில் வைக்காத ஒரு தேசம்னா குழந்தைகள் எப்படி பார்க்கிறது? அப்ப குழந்தைகளை ஒரு உணர்ச்சி கண்ணோட்டத்தோடு தான் இந்த அரசும் பார்க்கிறது, இந்த சமூகம் பார்க்கிறது. அப்ப உணர்ச்சி வசம் அப்படின்னா குழந்தைய தெய்வம் குலத்தால் உண்டு, குழலிலிருந்து யாழ் இனிது, கடவுளா குழந்தையை பாக்குறோம், குழந்தை இயேசுவா பாக்குறோம், குழந்தை முருகனா பாக்குறோம், கொண்டாடுவாங்க. ஆனா யதார்த்தமான நிலை என்னன்னா, உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும், சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் குழந்தைகள் என்பதுதான் நம்முடைய டேட்டாஸ்ல சொல்லுது. அப்படி பாத்தீங்கன்னா 18 வயதுக்குட்பட்டு இந்த தேசத்துல 45 விழுக்காடு குழந்தைகள் இருக்கிறார்கள். 18 வயது கீழே எடுத்தா நம்மளோட பாப்புலேஷன் டேட்டா அப்படி 135 கோடி அப்படின்னு எடுத்துட்டா அரௌண்ட் 55 கோடியிலிருந்து 60 கோடி குழந்தைகள் இருக்கு. அப்ப 60 கோடி குழந்தைகளுடைய குரல் முழுமையாக கேட்கப்படுகிறதா, உள்வாங்கப்படுகிறதா
அவரோட குரல் செவிமடுக்கிறார்களா, அவரோட பிரச்சனைகளை அணுகிறார்களா அப்படின்னு பார்த்தா குழந்தைகளுடைய அணுகுமுறை என்பதும் இன்னும் உணர்ச்சி தளத்தில் தான் இருக்கிறது. அறிவு தளத்திலோ ஒரு உரிமை தளத்திலோ நகரலங்கிறத யதார்த்தம் உண்மை. எல்லா இடத்துலயும் நம்ம உரிமைகளை பத்தி பேசுவோம், உரிமைகளை பத்தி நிறைய இடத்துல கருத்துகள் போயிடும். ஆனால் குழந்தைகளுக்கான பிரச்சனை இன்னும் உரிமை கண்ணோட்டத்தில் பார்க்கப்படவில்லை. அப்ப 18 வயது கீழே குழந்தைகள் இல்லை, அவங்க கண்டுக்கல அப்படின்னா இந்த தேசம் முழுவதும் வாக்கு வங்கி அரசியல். 18 வயது கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வாக்கு இல்லாதனால் அவர்கள் ஓட் பேங்க்ல வரனால யாரும் கண்டுக்கிறதே இல்லை, அரசியல்ல கண்டுக்கிறது இல்லை, அரசியல்வாதிகள் கண்டுக்கிறது இல்லை. அப்போ முற்றிலும் ஒரு மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக ஒரு குழந்தைகள் சமூகத்துக்கு இருக்கும்போது நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், நாளைய தலைமுறைகள், நாளைய ராஜாக்கள் அப்படிலாம் பயங்கர கொண்டாடுவோம். நான் ஒரு முட்டாள்தனமான செய்தி சொல்லுவேன். குழந்தைகள் என்போம் நிகழ்காலமும் எதிர்காலம் தான். நீங்க நிகழ்காலத்துல நாசமாக்கிடுவீங்க, சூறையாடிடுவோம், அவர் நல்ல சமூகம் சொல்லுவார். அப்ப குழந்தைகளை நாம் நிகழ்காலமாகவும் எதிர்காலமும் பாக்குறோமா? நாளை ராஜாக்கள் பார்த்துட்டு அவங்க எல்லாம் நல்லா கொண்டாடிட்டு அப்படியே ராஜாக்கள் அப்படின்னு நல்ல வார்த்தை விளையாட்டு அவர் முழுசு நாசமாக்குற சூறையாடுகிற தன்மை தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சூழல்ல குழந்தைகளை பற்றி பேசுகிற அரசியல் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஏன் குழந்தைகளுக்கான அரசியல் பேசணும்? ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரசிகர் மன்றங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் குரல் கொடுப்பதற்கான அமைப்புகள் இருக்கிறது. குழந்தைகளுக்கு என்று ஒரு அரசியல் அமைப்பு எங்காவது இருக்கிறதா? எந்த அரசியல் கட்சியில் இருக்கிறதா? இல்ல ஒரு சமூக அமைப்புகள் இருக்கிறதா? ஒரு ரசிகர் மன்றங்கள் இருக்கா? எங்கேயுமே குழந்தைகளுக்கான அமைப்புகள் கிடையாது. ஏன்னா குழந்தைகளை நாம் ஒரு உணர்வு கண்ணோட்டத்தோட பார்த்து பார்த்து அவர்களோட அறிவு தளத்துல நகர்த்துவதோ ஒரு உரிமை தளத்தில் நகர்த்தாம இருக்கிற விஷயங்கள் இருக்குது. அப்ப குழந்தை உரிமையும் மனித உரிமையே அப்படிங்கிற பார்வை வரும்போதுதான் இந்த குழந்தைகளுக்கான அத்தனை விஷயம் ஒரு உரிமை பார்வையில் பார்ப்போம். இப்ப சாமானிய எளிமையாக பார்க்கணும்னா ஒரு இடத்துல குழந்தை வேலை செய்யுது அப்படின்னா, குழந்தை வேலை செய்யுது அப்படின்னு ஒரு உணர்வு தளத்துல பார்க்கிற பார்வை அதிகமாக இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் இந்த கருணை பார்வை இருக்கும். ஆனால் அதுவே போதுமா? நம்ம அடிமைகளாக ராஜா காலத்திலேயோ அல்ல சாதி அடிமைகளாகவோ அல்லது வெள்ளக்கார காலத்துல அடிமையாக இருக்கும்போது கருணை பார்வை என்பது சரி, எல்லாத்துக்கும் பொதுவாக. ஆனால் நாம் சுதந்திர தேசத்துல ஒரு ஜனநாயக நாட்டுல இன்னும் உட்காந்துட்டு ஒரு குழந்தை ஒரு இடத்துல வேலை செய்யுதுன்னா, ஐயோ அவங்க அப்பா குடிகாரன், அவங்க அம்மா உடம்பு சரியில்லை, அதனால அந்த குழந்தை வேலை செய்யலாங்கிற மனப்பாங்கு எவ்வளவு மோசமான மனப்பாங்கு. அப்ப உணர்வு ரீதியாகவே குழந்தை அணுகும் போது ஒரு குழந்தை ஒரு இடத்துல வேலை செய்யுது அப்படின்னா நம்ம பாக்குற பார்வை எப்படி? ஒரு உணவு அப்படிங்கிற பார்வை என்ன சரியா? எப்ப சரி? நம்ம அடிமைகளா இருந்த காலத்துல சரி. அப்ப இந்த குழந்தை ஒரு ஒரு கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. ஒரு குழந்தை உழைப்பாளராக இருந்தா விளையாடுவதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது, ஓய்வெடுப்பதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது. மொத்தத்தில் குழந்தையாகவே வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது என்ற உரிமை பார்வையில நம்ம பாக்குறோமா? பாக்குற பார்வை இயல்பாக இருக்கிறதா இல்லை என்பது நிதர்சனம். எல்லா இடத்துலயும் நம்ம பொது தளத்திலும் சரி, அரசியல் தளத்திலும் சரி, இல்ல அரசு இயந்திரங்கள் தளத்திலும் சரி, அல்லது அரசினுடைய சட்டங்களை அமலாக்கம் செய்கிற அமைப்புகள் எல்லாத்திலும் இதான் நிலைமைங்கிறது. அப்ப இந்த பார்வை எப்ப மாறும்? அப்ப இந்த பார்வை மாறணும்னா ஒரு குழந்தைகளுக்கான விஷயத்தை நான் ஒரு பொலிட்டிக்கலா பேசுறேமா? நான் அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன், அரசியல் கட்சிக்காரங்களை பார்க்கும்போது சொல்லுவேன், நீங்க 18 வயசு கீழே ஓட் பேங்க் இல்லைன்னு சொல்லி நீங்க கண்டுக்காம அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல தள்ளிட்டு போறீங்க. உண்மையாலுமே நீங்க குழந்தைக்கு ஒழுங்கா வேலை செஞ்சீங்க அப்படின்னா நார்மலா இருக்கவங்களுக்கு ஒரு ஓட்டு தான் கிடைக்கும். குழந்தைக்கு ஒழுங்கா வேலை செய்யும், அவங்க அப்பா அம்மா 2 ஓட்டு ஒழுங்கு, அதுக்காக குழந்தைக்கு வேலை செய்ய நான் கேட்பேன். நான் அப்படித்தான் பேசுவோம் அவங்ககிட்ட பேசும்போது. இன்னைக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வருகிற அடுத்த மாதத்துல இருந்து தேர்தல் திருவிழா தொடங்குது. எல்லாரும் தேர்தல் அறிக்கையில பத்தி பேசுறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில நம்ம குழந்தைகளுக்கான விஷயங்கள் பேசப்படுகிறதா? குழந்தைகள் பாதுகாப்புகளை பற்றி பேசப்படுகிறதா? ஏன்னா குழந்தைகளுக்கான நீதி, ஜஸ்டிஸ் ஃபார் சில்ட்ரன் இருக்கா? ஏன்னா ஒரு பொலிட்டிசைஸ் ஆகும்போதுதான் ஒரு நீதி கிடைக்கும். இப்ப நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை வடிவங்கள், இன்னைக்கு வன்முறை வடிவங்களை முன்னாடி 4 வடிவங்கள் சொல்லுவாங்க. உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, புறக்கணிப்பு ரீதியான, அது பிசிக்கல், எமோஷனல், செக்சுவல் அண்ட் நெக்லெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 விதமா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு 5வது வடிவமா இருக்கிற தொழில்நுட்ப ரீதியான வன்முறை, டெக்னாலஜிக்கல் அபியூஸ், ஆன்லைன்ல இன்னைக்கு சோசியல் மீடியால அது ஒரு அபியூஸ். இப்ப 5 விதமான அபியூஸ், குழந்தைகளுக்கான அபியூஸ் சொல்லும்போது இந்த 5 விதமான வடிவங்களும் இன்னைக்கு பல்வேறு விதமாக அதிகரித்திருக்கு. அதோட பர்சன்டேஜோட இன்க்ரீஸ் பார்க்கும்போது அவ்வளவு அதிகரிச்சிருக்கு. ஆனா ஒரு துரதிர்ஷ்டவசம் குழந்தைகளுக்காக பாதுகாப்புக்காக ஒதுக்கப்படுகிற நிதி குறைஞ்சிட்டே வருது. எங்க போய் சொல்றதுங்க?
அப்போ ஒரு குழந்தையினுடைய எல்லா விதமான எல்லாத்தையும் நீங்க சுரண்டிடுவோம், உடல் ரீதியாக எல்லா ரீதியா சுரண்டிடுவோம், பாலியல் ரீதியா எல்லாம் சுரண்டல் பண்ணிடுவோம். அந்த குழந்தைக்கு நீதி எங்க இருக்கு? கிடைக்குமா? கிடையாது. அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு போன மிஷன் வட்சல்யா இந்த திட்டத்தோட பேர் பாருங்க. எவ்வளவு துரதிர்ஷ்டம். ஒரு குழந்தைகளுக்கான திட்டத்தோட பேர் முன்னாடி இன்டகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ICPS, பின்னாடி CPS சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், இப்ப மிஷன் வட்சல்யா. அதாவது ஒரு திட்டத்தோட பேரே தெரியல, ஒரு திட்டத்தோட பேரே பொருள் புரியல. அப்ப திட்டம் என்ன போய் சேர்ந்து ரொம்ப அதெல்லாம் இன்னொரு திட்டம் பேட்டி பச்சோ பேட்டி பார்த்தா எனக்கு அது எந்த மொழியோ என்ன எனக்கு புரியலே இல்லை. முன்னாடி இருக்கிறது சமஸ்கிருதம், பின்னாடி இருக்கிறது ஹிந்தி நினைக்கிறேன். அப்போ ஒரு திட்டத்துக்கு ஒரு குழந்தைகளுக்கு வைக்கப்படுகிற திட்டத்தினோட பேரே புரியாத போது குழந்தைகளுக்கு திட்டம் எப்படி புரியும்? கடந்த நிதி ஆண்டுல 1500 கோடி செலவு பண்ணிருக்காங்க இந்தியா முழுது, அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. சரி, இந்த நிதி ஆண்டு போன மாதம் ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சர் போட்டிருக்காங்க 1550 கோடி. 50 கோடி அதிகரிச்சிருக்காங்க. என்ன கொடுமைனா, இந்த கடந்த நிதி ஆண்டுக்கும் இந்த நிதி ஆண்டுக்குமான குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை வடிவம் 29% கூடியிருக்கு. எங்க போய் சொல்ல முடியுங்க? அப்ப ஒரு குழந்தை வந்து எல்லா விதத்துல இன்னைக்கு இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை, இன்னைக்கு கருக்கொலை நடந்து கொண்டிருக்கிறது, சிசுக்கொலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சின்ன வயசுல குழந்தைகள் இல்லீகல் அடாப்ஷன் பண்றாங்க, நரபலி கடத்துறாங்க. இன்னைக்கு பள்ளிகள்ல வந்து குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை அதிகரித்திருக்கிறது. குழந்தை உழைப்பாளர் இருக்கு, குழந்தைகள் பாலியல் தொழிலில் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி 18 வயதுக்குட்பட்ட குழந்தை திருமணம் இருக்கு, குழந்தைகளை கொத்தடிமை குழந்தைகள் ஆக்குறாங்க. இப்படி எல்லா வடிவங்களும் அதுக்கு குழந்தை கருவுற்ற நிலையிலிருந்து 18 வயசுக்குள்ள இன்னைக்கு அவ்வளவு நடந்துக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலும் இல்லீகல் அடாப்ஷன், இல்லீகலாக குழந்தைகளை வந்து கருக்கலை செய்கிறது நடந்து கொண்டிருக்கிறது பதிவாயிருக்கு தமிழ்நாடு போன்ற முற்போக்கான மாநிலத்திலும். அப்ப குழந்தைகளை பற்றி நாம பேசிக் கொண்டிருக்கிறோம், குழந்தைகளுக்கான ஜஸ்டிஸ் பத்தி பேசுறோமா? அப்போ ஒரு குழந்தையை பற்றியான ஜஸ்டிஸும் பேசுறது இல்ல, குழந்தைகளுக்கான நீதியும் பேசுறது இல்ல, நிதியும் பேசுறது இல்ல. ஒரு சைல்ட் பட்ஜெட் இங்க இருக்கா? குழந்தைகளுக்கான நிதி ஒதுக்குறாங்களா? அப்ப அது ஒரு குழந்தைகளுக்கான நிதி, குழந்தைகளுக்கான நீதி. அப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது குழந்தைகளை வந்து ஒரு அரசியல் அடையாளமாக பார்க்காத வரை இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீதியும் ஒதுக்க மாட்டானுங்க, நிதி ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, இந்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல நம்மை போன்ற சமூக அமைப்புகள், எல்லா தோழர்களும் சரி, எல்லா சமூக அமைப்புகள், இடதுசாரி தோழர்களா இருக்கலாம், நம்ம மனித உரிமை தோழர்களா இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு தோழர்களை கள செயற்பாட்டாளர்கள முன்முயற்சியில தமிழ்நாட்டுல போக்சோ சட்டத்தோட அமலாக்கம்ங்கிறது ஓகே. அமலாக்கம்ங்கிற வார்த்தையை நம்ம தெளிவா கொஞ்சம் சொல்றேன். அமலாக்கங்கிறது என்ன? வழக்குகள் பதிவு செய்யறது, ரிப்போர்ட்டிங். அதாவது எனக்கு ஏற்பட்டிருக்கு பாலியல் வன்முறை, என்னோட குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கு, நாளைக்கு எனக்கு எதுவும் மித்தவங்களுக்கு ஏற்படாம இருக்கு நடக்கிறக்காக என்னோட வீடுங்கிற கட்டமைப்பு. உங்களுக்கு தெரியும், பெண் குழந்தைக்கு ஒரு பாலியல் வன்முறை நடந்துச்சு, எவ்வளவு கட்ட பஞ்சாயத்துல தாண்டி வருவாங்க. சமூக அமைப்பு, இங்க இருக்கிற காவல்துறையெல்லாம் தாண்டி ஒரு வழக்கு பதிவு செய்யறதுங்கிறது ஒரு பாசிட்டிவா பாக்குறோம். தமிழ்நாட்டுல 6963 கடந்த ஆண்டு 2024 டேட்டா 25 வரல. நம்ம பார்த்தோன்னா ஓகே, நம்ம எல்லாரும் முயற்சியில நம்ம எல்லாரும் இந்த பத்திரிகையில என்ன சொல்லுவாங்க? போக்சோ பாய்ந்தது, போக்சோ பாய்ந்தது. போக்சோ பாய்ந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், போக்சோ முகர்ந்து பார்த்துட்டு போயிடுச்சு. ஏன்னா நண்பர்களே, இது வந்து வழக்கு பதிவு செய்தது, கன்விக்ஷன் ரேட் என்ன எந்த அளவுக்கு தீர்ப்பு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16% தான். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தோழருக்கு தெரியும். ஒரு வழக்கு நான் எடுத்த வழக்கு உங்களுக்கு பொதுவாக எல்லாரும் தெரியும். கொலப்பாக்கத்துல ஒரு 7 வயது பாப்பா, பெயர் சொல்லக்கூடாது, ஒரு பாப்பா அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவன் பேர் தஸ்வந்த், அவனால் பாலியல் வன்முறை செய்யப்பட்டு 2017 உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. 2017 பாலியல் வன்முறை செய்யப்பட்டு அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டு எரிக்கப்படுகிறார். உங்களுக்கு இந்தியா முழுதும் பயங்கர பாப்புலரா பேசப்பட்டது, தமிழ்நாடு முழுதும் கொதித்தெழுந்தாங்க. வழக்கறிஞர்கள்லாம் நீதிமன்றத்துல போய் அந்த அந்த பாலியல் வன்முறை செஞ்சவனை போய் அடிக்க போனாங்க, பெண்கள் எல்லாம் தொடப்பத்துல அடிச்சாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது? தஸ்வந்த் வழக்கு இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுங்களா தோழர்களே? கடந்த 2 மாதத்துக்கு முன் உச்ச நீதிமன்றம் அத்தனை பேரையும் விடுதலை செய்து விட்டது. என்ன சொல்றாங்க? சாட்சியங்களை ஒழுங்காக நிரூபிக்கவில்லை. நான் கேட்கிறேன், நீதிமன்றத்துல கேட்கிறேன், நண்பர்களே, நீதிபதிகளை நீதிபதி நீங்க வந்து இது கட்டமா போட்டா ஆனால் பரவாயில்லன்னு நான் கேட்டேன். அந்த நேரத்துல என்னுடைய இன்டர்வியூல கேட்டேன். அப்ப அந்த பாப்பா 7 வயது பாப்பா தானே பாலியல் வன்முறை பண்ணி தானே தீயிட்டு செத்து போயிட்டாங்களா? என்ன பண்ணிருக்கணும்? ஒரு நீதிமான்கள், நீங்க சட்டத்தை பாக்குறீங்க, ஒரு இதயத்தோட பார்க்க வேண்டாமா? ஒரு அக்கறை, ஒரு கரிசனை, ஒரு குழந்தையோட கரிசனையோட பார்க்க வேண்டாமா?
நீங்க வந்து அந்த குழந்தை வந்து அந்த என்கொயரி பண்ணது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தப்பா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சிபிசிஐடி கொடுத்துருக்கணும், சிபிஐ கொடுத்துருக்கணும். ஆனா என்னாச்சு? எப்படி அக்யூட்டர் ஆக்க முடியும்? இதுதான் நிலைமை நண்பர்களே. இது நம்ம வந்து போக்சோ பாலியல் வன்முறை என்பது மிக மிக கொடூரமான விஷயம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் 2007 சைல்டு அபியூஸ் 2000 நம்ம இன்டர்நெட்ல போட்டா சைல்டு அபியூஸ் 2007 ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கிறது. அந்த ஆய்வறிக்கை முதலாக இந்தியாவில் குழந்தை மீது நடக்கிற பாலியல் வன்முறை தொடர்பான ஒரு ஆய்வு 10 மாநிலங்கள் எடுக்கப்பட்ட ஆய்வு. அது என்ன சொல்ல 3/2 பங்கு குழந்தைகள் பாலியல் ஒன்றுப்படுகிறது. அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்ல. அதுக்கப்புறம் தான் 2007 அந்த ஒரு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் 2012 போக்சோக்கான சட்டம் வந்துச்சு. இப்ப எனக்கான கேள்வி, அந்த 2007 அந்த சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ், அந்த சைல்டு அபியூஸ் 2007 ரிப்போர்ட் என்ன சொல்ல, குழந்தைக்கு நன்கு அறிமுகமானவர்கள், குழந்தையோடு நெருங்கி பழகிறவர்கள், குழந்தையோட வீட்டுக்கு வந்து போறவங்க, அவங்க தான் பாலியல் வன்முறை பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2012 போக்சோ சட்டம் வந்துருச்சு. போக்சோ சட்டத்தோட அமலாக்கத்தோட நிலைமை என்ன? இதை கண்காணிக்கிறார்களா? அப்ப எங்க போய் நம்ம குழந்தைகள் சொல்றது? பாதிக்கப்பட்ட குழந்தை எங்க போங்க? நாளைக்கு ஒரு தஸ்வந்த் போன்ற வழக்கு இந்தியா முழுவதும் பேசப்பட்ட வழக்கே அக்யூட்டல் ஆயிட்டா, நம்ம தெருவில் இருக்கிற குழந்தை, நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு விளிம்பு நிலை குழந்தை, எங்கேயோ இருக்கிற ஒரு ஆதிவாசி குழந்தை, எங்கேயோ இருக்கிற கடற்கரையோர குழந்தை, எங்கேயோ இருக்கிற ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த தலித் குழந்தைக்கு ஒரு பாலியல் வன்முறை நடப்பது என்ன நீதி கிடைக்கும்? நண்பர்களே, குழந்தைகள் பிரச்சனை அரசியலாக்கப்படணும், அரசியல் கட்சிகள் பேசப்படணும், விவாதிக்கப்படணும். அப்ப அந்த விவாதங்கள் எங்காவது நடக்கிறதா? நம்முடைய கட்சிகளாக இருக்கலாம், எந்த கட்சிகளாக இருந்தாலும், யாரையும் நான் குறை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. என்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்கிறேன். எந்த கட்சிக்குள்ள ஒரு குழந்தைகள் பிரச்சனையில் பேசுறாங்களா? நாளைக்கு 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் 45% இருக்கிறாங்களே, ஒரு சட்டமன்றத்துல ஒரு விவாதம் நடந்துச்சா? ஒரு குழந்தைகளை பற்றி விவாதம் நடத்திருக்காங்களா? குழந்தைகளோட கருத்துக்களை பற்றி கேட்டிருக்கிறாங்களா? ஏன் குழந்தைகள் அவ்வளவு ஒரு இவ்வளவு மோசமான பார்வை பாக்குறாங்க? நாளைக்கு என்ன தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல நம்ம நிறைய செய்யறோம், பாராட்டுக்குரிய விஷயம். தமிழ்நாடு அரசு நிறைய முன்னெடுத்துக்கிறாங்க, பாராட்டுக்குரிய விஷயம். 45,000 கோடிக்கு மேல் குழந்தையோட கல்விக்கு செலவு செய்யற தமிழ்நாடு அரசாங்கம் குழந்தை பாதுகாப்புக்கு எவ்வளவு செய்யறாங்க என்ற கேள்வி தான் வைக்கிறேன். ஏன்னா குழந்தை பாதுகாப்பு அவசியம். நான் கல்வி கண்டிப்பா அவசியம் தான் சொல்றேன். கல்வி தேவை கண்டிப்பா. தமிழ்நாட்டுல 51.5% உயர்கல்வியுள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதுலயும் 51 விழுக்காடு பெண்கள் உயர்கல்வி போன மாநிலம். பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் என்னுடைய குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறதா? என்னுடைய குழந்தை வந்து ஒரு உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக, புறக்கணிப்பு ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக பாதிக்கக்கூடியவங்க இருக்காங்களா? ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை வடு என்பது ஒரு தடவை ஏற்பட்டால் வாழ்நாள் முழுவதும் மாறாதுன்னு சொல்றாங்களா? அது வடு இருக்க முடியுமா? இன்னைக்கு வந்து 5-6வது விரலாக இருக்க செல்போனோட அபியூஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆன்லைன் சேஃப்டி பத்தி பேசுறாங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு பக்கம் நிதி ஒதுக்கவில்லை, ஒரு பக்கம் சட்ட அமலாக்கம் இல்லை. சட்டத்தை கண்காணிக்கிறீங்களா? சரி, ஓகே, நீங்க சட்டத்தை கண்காணிக்கிறீங்களா? தமிழ்நாடு போன்ற கண்காணிக்கிறீங்களா? ஏன் கண்காணிக்கணும்? நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையம் இருக்கிறது. அது எப்படி பெரியவர்களுக்கு ஒரு மனித உரிமை ஆணையம் இருக்கிறதோ அதை போல குழந்தைகள் 18 வயது கீழே இருக்கிற குழந்தைகளை பாதுகாப்பதற்கு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். நண்பர்களே, அந்த ஆணையம் தான் போக்சோ சட்டம், கட்டாய கல்வி உரிமை சட்டம், ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட், இளம் சிறார் நீதி சட்டம் என்கிற சட்டம், அடுத்து குழந்தை திருமண தடுப்பு சட்டம். இந்த 4 சட்டங்களை கண்காணிக்கிற மாநில தலைமை அமைப்பு மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம். என்ன நிதி ஒதுக்கி இருக்காங்க தெரியுங்களா அந்த அமைப்புக்கு? கடந்த 2003 இந்த அரசு வந்துச்சு. பழைய அரசுல உட்கார்ந்து இருந்தவங்க வந்து அது ஆளுங்கட்சிக்காரங்க போட்டு போனாங்க, ஒரு வழக்கு போட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு 3.5 ஆண்டுகள் இல்லை, கடந்த அக்டோபர்ல வந்துச்சு. 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கவில்லை. நண்பர்களே, பக்கத்து மாநிலம் அருகாமையில் இருக்கிற கேரள மாநிலம், அற்புதமான மாநிலம். அந்த மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்துக்கு 7 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளவு வலுவான அமைப்பு என்பதை சொல்லுகிறேன் கேளுங்க. எப்படின்னா, கேரளாவில் வந்து இன்னொரு 2 நிமிஷம் பேசிட்டு இந்த முடிச்சுட்டு நான் கேள்வி பதிப்பேன். கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் அரசு. கேரளாவில் வந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி இந்து நாளில் மாநிலம் முழுவதும், கேரளா முழுவதும் வரும். என்னன்னா, வயநாடு போன்ற மலைவாழ் குழந்தைகள் மிக ஊட்டச்சத்தின்மை இல்லாமல் இருக்கிறார்கள், ரொம்ப மோசமா மால்நரிஷ்மென்ட் இருக்குன்னு வந்துருது. அப்பொழுது அங்க வந்து மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணைய தலைவர் உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, அன்றைய ஹெல்த் மினிஸ்டர், அந்த சுசீலா டீச்சர் நினைக்கிறேன், டக்குன்னு பேர் ஜானகி சுசீலா தோழர், அந்த தோழர் தான் அவங்க வந்து ஹெல்த் மினிஸ்டர். நம்ம கொரோனா காலத்துலயும் கூட அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு உடனே என்ன பண்றாங்க, சம்மன் பண்றாங்க. நீங்க கற்பனை பண்ண முடியுமா, தமிழ்நாட்டில் பண்ண முடியுமான்னு பாருங்க.
எவ்வளவு வலுவான அமைப்பு எப்படி வச்சிருக்காங்க கேரளா, தமிழ்நாடு எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல ஒரு கம்பாரிசன். அந்த உடனடியாக சம்பன் பண்றாங்க. உடனே அந்த ஹெல்த் மினிஸ்டர் அந்த மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துக்கு முன்னாடி அப்பியர் ஆகி, இது கண்டிப்பாக நாங்க மாநில அரசு இது கண்டிப்பாக நாங்க கவனத்துல கொள்வோம், நாங்க கவனத்துல கொண்டு நாங்க உடனே அதுக்கான தீர்வு காணுவது உடனடியாக ஹெல்த் மினிஸ்ட்ரியும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கிற பள்ளி கல்வித்துறை இணைந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை உருவாக்கி வயநாடு போன்ற பகுதிகளில் இன்னைக்கு ஊட்டச்சத்துமே அட்ரஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்குனீங்களா? தமிழ்நாடு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துக்கு தலைவர் இருக்கிறாங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சி சார்ந்த ஒருத்தர் போட்டுருக்காங்க. நீ யார் வேணா போடுங்க, நிதி எங்க ஒதுக்குறீங்க? ஒரு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துக்கு வழக்கறிஞர் கிடையாது, ஒரு லீகல் ரிசோர்ஸ் சென்டர் கிடையாது, ஒரு கவுன்சிலிங் சென்டர் கிடையாது, ஒரு மாற்றுத்திறனாளிகள் அணுகுவதற்கும் ஏறுவதற்கு வசதியெல்லாம் முதல் மாடியில உட்காருவதற்கு இடம் கிடையாது. எங்க கொண்டு போய் சொல்றதுங்க நம்ம? அதுக்கு ஒரு வெப்சைட் கிடையாது. நான் ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் தோழர்களே. நான் என்னுடைய கருத்து, வருகிற காலகட்டத்தில் வருகிற அந்த தேர்தல்ல நம் குழந்தைகளுக்கான பிரச்சனை பற்றி பேசுவோம். இந்த தேர்தலுக்கு நீங்க குழந்தைகளுக்கான நிதி, ஒரு குழந்தைகள் பாதுகாப்புக்காக குறைஞ்சபட்சம் 5% எந்த கட்சி ஒதுக்குவீங்கன்னு சொல்றீங்களா? பின்னாடி நீங்க ஆட்சிக்கு வரும்போது பாத்துக்கலாம். ஒரு குழந்தை பாதுகாப்புக்கான அமைப்பை வலுவாக்குவோம். தமிழ்நாட்டுல ஒரு குழந்தை நேய மாவட்டம் உருவாக்குவோம், ஒரு மாநிலமா உருவாக்குவோம். ஒரு குழந்தை திருமணம் இல்லாத, ஒரு கொத்தடிமை முறை இல்லாத ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் உங்களால கொடுக்கறதுக்கு வைக்க முடியுமா? நாம் பேசணும் தோழர்களே. நம்முடைய அரசு சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை எழுதி கொண்டிருக்க, நானும் தேர்தலுக்கு எல்லா அரசியல் கட்சியில நான் அணுகி கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் வில் இன்னைக்கு ஒரு குழந்தை பாதுகாப்புக்கான இருக்கிற விஷயத்துல இருக்கிற நீதி குழந்தைகளுக்கான அமைப்புகளோட வலுவாக்குறுதல், இதை நாம் அரசியல் கட்சிகள்ல பேசணும். அதை போலவே நாம் சார்ந்து இருக்கிற அரசியல் அமைப்புகளில் குழந்தைகளுக்கான அமைப்புகளை உருவாக்கணும். குழந்தைகள் பொலிட்டிக்கல் பேசணும் நான் சொல்ல மாட்டேன். நிறைய நேரத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 18 வயசுக்கு குழந்தையில சில்ட்ரன் பார்லிமெண்ட், சில்ட்ரன் அப்படின்னு நிறைய டோக்கனிசம் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 18 வயசு வரை குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும். குழந்தைகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக விளையாடணும். அவர்கள் பெட்டிஷன் எழுதுவதோ, அவர்கள் போராட்டம் நடத்துவதோ, அரசியல் கட்சிகள் கூட்டத்தில் வருவதோ, அல்லது அரசியல் மேடையில் ஏறுவதோ அவர்களோட வேலை அல்ல. அது குழந்தை தன்னுடைய குழந்தை பருவத்தை அந்த வயசுல என்ஜாய் பண்ணணும். பெரியவர்களாகிய நாம் குழந்தைக்கான குரலை எடுத்து கொண்டு போய் பேசணும். இன்னைக்கு ஆவுனா குழந்தைகளை டோக்கனமா பயன்படுத்துறோம். இன்னைக்கு நம்மை போன்ற ஒரு போக்கான சிந்தனை கொண்ட அரசியல் கட்சிகள் கூட போராட்டங்களுக்கு வரும்பொழுது குழந்தைகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அது ஒரு விதத்தில் குழந்தை உரிமைக்கு எதிரானதுதான், குழந்தையின் சிறந்த நலனுக்கு எதிரானதுதான். அந்த குழந்தைகளுக்கு நம்ம 18 வயசுக்கு மேல அரசியல் சொல்லிக் கொடுப்போம். அதுவரை அது குழந்தையை தன்னுடைய குழந்தை பருவத்தை நடத்தட்டும், குழந்தை பருவத்தை கொண்டாடட்டும். நம்ம அதுவரை குழந்தைக்கு சமத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுப்போம், ஜனநாயகத்தை பற்றி சொல்லிக் கொடுப்போம், குழந்தையோட நம்ம பல்வேறு கருத்தியலை பற்றி சொல்லிக் கொடுப்போம். ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் 18 வயதுக்கு மேல இருக்கட்டும் தான் நான் என்னுடைய கருத்தா சொல்றேன். இதுல நீங்க முரண்படலாம். ஏன்னா வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவம் குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தை குழந்தைகள் கொண்டாடணும், மகிழ்ச்சியா இருக்கணும், கற்றுக்கொள்ளணும், கூடி விளையாடணும். அதற்கான ஒரு தளமாகத்தான் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த கூடி விளையாடுகிற விஷயத்துல, குழந்தைகளுக்கான விஷயத்துல நாம் அந்த குழந்தைகளுக்கான அமைப்புகளை உருவாக்குறோமா? இன்னைக்கு கேரளாவில பக்கத்து மாநிலத்துல ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஜாக்கிரதா கமிட்டி என்று இருக்கிறது. ஜாக்கிரதா கமிட்டி என்றால் என்னன்னா, குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பு. இந்த ஜாக்கிரதா கமிட்டி என்பது ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஒரு கவுன்சிலர் கண்டிப்பாக தன்னுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு கவுன்சிலிங் நம்ம ஒரு பஞ்சாயத்துடைய கூட்டம் நடக்கும் போதும் ஜாக்கிரதா கமிட்டி அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். இந்த ஜாக்கிரதா கமிட்டிக்கு கீழே பாலர் சபைன்னு இருக்கும். இந்த பாலர் சபை அப்படிங்கிறது என்னன்னா, அந்தந்த ஊர்ல குழந்தைகள் ஒரு குழுக்களாக இருப்பாங்க. அவங்க தன்னுடைய கருத்தை இந்த ஜாக்கிரதா கமிட்டி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். எங்க பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் எங்க திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அதோட முடிஞ்சுச்சு. ஏன்னா இங்க குழந்தைகள் போய் பள்ளிக்கூடத்துல அடிக்கிறேன்னு சொன்னா திரும்ப பள்ளிக்கூடத்துல திரும்ப போய் குழந்தை படிக்க முடியுமாங்கிற சூழல் இருக்காங்கிறது தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு. அப்ப குழந்தைகளுடைய கருத்துக்களை கேட்கிற நபர்களாக நம்ம இருக்கிற அமைப்புகள் இருக்கிறதா? குழந்தைகளை கருத்துக்களை சொல்வதற்கான இடம் இருக்கா? தமிழ்நாட்டுல நல்ல பேப்பர்ல வில்லேஜ் லெவல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி, VLCPC அப்படின்னு நல்ல பேப்பர்ல சூப்பரா இருக்கு. அதுக்கு யார் தலைவர், யார் பொறுப்பு, தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க, அந்த பகுதியை சேர்ந்த சமூக பணியாளர் இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் பிராக்டிகலா இருக்கா? அது நிதி ஒதுக்கி இருக்கிறாங்களா? கிடையாது. அப்ப குழந்தைகளுக்காக இருக்கிற விஷயத்துல ஒரு பக்கம் நிதி கிடையாது, ஒரு பக்கம் நீதி கிடைக்காது. எங்க போவாங்க குழந்தைகள்? அப்ப இந்த 2026 தேர்தல்ல இந்த குழந்தைகள் பிரச்சனை அரசியலாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோள் தான் இந்த தலைப்பை நான் வைத்தேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நன்றி. மகிழ்ச்சி தோழர்.
எனக்கே வந்து கேள்வி இருக்கு. இப்ப இப்ப எனக்கு வந்து பர்சனலா வந்து இந்த விஜய் கட்சிக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் அரசியல் பேசுனது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்து இந்த 15 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகள், 15 வயதிற்கு கீழ இருக்கிற குழந்தைகள், நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாரி நம்ம நாட்டுல மட்டும்தான் இன்னும் அந்த குழந்தைக்கான எந்த விஷயங்களும் வகுக்கப்படல அப்படிங்கறது மாதிரி இப்ப நிறைய நாடுகள்ல அடலசன்ட் ஏஜ் மற்ற எல்லாமே வந்து நிர்ணயிக்கிற விஷயங்கள்லாம் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இத எப்படி இந்த வயசு விஷயங்களை பிரிச்சு பாக்குறது? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 16 வயதுக்கு மேல ஆன சைல்ட் அபியூஸ்ல இன்வால்வ் ஆன குழந்தைங்களுக்கு எல்லாம் வேற ஒரு தனியான இது கொடுத்துருக்கு, நெறிமுறை கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு வகையில பாசிட்டிவாவும் இருக்குது. அதெல்லாம் எப்படி பிரிச்சு பாக்குறது அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்மளோட ஸ்டாண்ட் 18 வயது வரை குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து சாதாரண உணர்ச்சி தளத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கான பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு தன்னிச்சையாக அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து, உளவியல் சார்ந்து எந்த வயசுல மெச்சூர் ஆகிறாங்களோ அதான் 18 வயது வரை குழந்தைங்க நிறைவு பண்ணிக்காங்க. அது ஒரு சில குழந்தைகள் ஏழி மெச்சூர் ஆகுறாங்க, அதெல்லாம் 16, 17 ஆகுது இன்னைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்கள். ஆனால் அதற்காக வேண்டி வந்து நமக்கு வந்து செருப்பு ஒரே செருப்பு தான் கால வெட்டுறதுக்கான சூழல் இருக்கக்கூடாது. 16 வயசு வரைக்கும் பார்க்கறது தானே. இப்ப 18 வயது வரை குழந்தைகள் என்பதை அரசமைப்பு சட்டத்திலிருந்து தொடங்கி நம்ம எல்லா சட்டங்களையும் மாற்றம் கொண்டு வரணும். முதல் விஷயம். ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல இருக்க இந்த குழந்தை தொழிலாளர் முறை நெறிப்படுத்தல் முறைப்படுத்துறது கேவலமான சட்டம் சொல்லுவாங்க. என்ன முறைப்படுத்தல் நெறிப்படுத்துறது? ஏங்க குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம், குழந்தை உழைப்பு முறை ஒழிப்பு சட்டம் இருக்கணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்றோம். சட்டமே ஒரு அது சட்டம் 14 வயசு வரைக்கும் பேசுது. அது 14 வயசு கீழே என்னன்னாங்க, குலத்தொழில் இருந்தா நீங்க ஏதோ செய்யலாம்னு விட்டாங்க. காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி உழைக்கலாம்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், 15 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் குழந்தைய நீங்க உழைக்கலாம் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க வந்து நீங்க இருக்கிற நூற்பாலைகளும் சரி, ஆயத்த ஆடையிலும் சரி, 12 மணி நேரம் வந்து அப்ரண்டிஸ்ங்கிற பேர்ல குழந்தைகள் உழைப்பை சுரண்டி கொண்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலும் நடந்து கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து அவுட்லெட், நீங்க துணி கடைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு டி நகர் போன்ற இடங்கள்ல குழந்தைகள் வளரலாம் குழந்தை நின்றுட்டு இருக்காரு. அவன் என்ன சொல்றான், அது அபாயகரமான தொழில் இல்லைன்றான். அபாயகரமான தொழில் இருந்தா தான் 15. எது அபாயகரமான தொழில்ங்கிறான்? வெடிகுண்டு, அந்த மாதிரி பட்டாசு, இந்த மாதிரி தீப்பெட்டி, ரசாயனங்கள் செய்யறதான். நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை வந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நிக்குது, அன்னைக்கு அந்த குழந்தைக்கு பிரச்சனை வராது. அந்த குழந்தைக்கு எப்ப பிரச்சனை வரும்னா, ஒரு 30 அகவை ஆகும்போது, 25 வயசு இல்ல 30 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு வெரிகோஸ் நரம்பு சுருக்கம் வரும். அப்ப வந்து அது வந்து அசாடஸ் கிடையாது. இதை விட மோசம், நூற்பாலைகள் ஆயத்த ஆடைகள்ல அவங்க பஞ்சை உள்ள இழுக்கிறாங்க. பஞ்சு உள்ள இழுக்கும்போது பஞ்சு உள்ளுக்குள்ள போய் அந்த அந்த வயசு இளம் வயசுல திருன்னு இருக்கும். நல்ல வேகமா வேலை செய்வாங்க. அந்த கைகள் பஞ்சு கைகள் அழகா நிறைய நூலை எடுக்கிறதுக்கு வேகமா இருக்கு. இந்த குழந்தைய சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த பஞ்செல்லாம் போய் வயிற்றுல கட்டும் போது அந்த குழந்தைக்கு ஒரு கேன்சர் வரும். எப்ப வரும்? 40 வயசுல வரும். அப்ப அந்த குழந்தைக்கு அசாடஸா இல்லையா? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், 18 வயது வரை எல்லா நிலைகளிலும் எல்லா இடத்துலயும் குழந்தை உழைப்பை தடை செய்யுங்கன்னு கேட்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், 15 வயசுல ஒரு குழந்தை வேலை செய்யலாம் நீங்க சொல்றீங்க. இந்த அரசு சொல்லுது, நீங்க ஒன்றிய அரசு சொல்லுது 18 வயசு வேலை செய்யலாம் சொல்லுது. நான் கேட்கிறேன், அவன் வந்து அந்த பையன் வந்து அல்ல அந்த பாப்பாவோ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அந்த குழந்தை பேர்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா? அதுக்கு 18 வயசு வேணும். சரி, அந்த பாப்பாவோ தம்பியோ ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிச்சாங்க, ஒரு சென்ட் நிலம் அந்த குழந்தை பேர்ல வாங்க முடியுமா? சரி, நீங்க குலத்தொழிலெல்லாம் வேலை செய்யலாம்னு சொல்றீங்களே, எங்க குலத்தொழில நாங்க அப்பளம் போட்டுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பளம் விற்கிறோம். நான் அப்பளம் வந்து 4 இடத்துல போய் கொடுக்கணும் அப்படிங்கிறக்கான இந்த குழந்தை வந்து 15 வயசுல போய் அப்பளம் 4 இடத்துல கொண்டு போய் கொடுக்குற 2 வீலர் லைசன்ஸ் கொடுத்துருவீங்களா? அது 18 வயசு வேணும். இல்ல 15, 16 வயசுல ஒரு குழந்தை அழகா அரசியல் பேசுது, சூப்பரா பேசுது, மேடையெல்லாம் பேசுது, நிறைய டிபேட்ல எல்லாம் பேசுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வாக்கு கொடுத்துருவீங்களா? ஓட் பேங்க் கொடுத்துருவீங்க, ஓட்டு அளிக்க கொடுத்துருவீங்களா? அப்ப நீங்க 15ல இருந்து 18 வயசுக்கு எல்லா குழந்தையும் சுரண்டுவீங்க, நாசமாக்குவீங்க, சூறையாடுவீங்க. ஆனா அந்த குழந்தை அனுபவிக்க முடியாது. என்ன கொடுமைங்க? அப்ப அதனாலதான் சொல்லி எல்லா இடங்களிலும் எல்லா நிலையிலும் 18 வயசு வரைக்கும் குழந்தைகளை பண்ணுங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த பாலியல் வன்முறை வழக்குகள் வரும் பொழுது இன்னைக்கு வந்து இளம் பிள்ளையாளிகள் வருத்தமான விஷயத்தை நானும் பதிவு செய்கிறேன். 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் மீது நடக்கிற வன்முறை அதிகரித்திருக்கிறது, குழந்தைகள் செய்கிற வன்முறை அதிகரித்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப கவனத்தில் விஷயம். 18 வயசுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வந்து குற்றவாளி ஆக்கி அவன் வாழ்நாள் முழுது குற்றவாளி ஆக்குறது நம்மளோட முறையா? இல்ல அப்ப அவன் மடைமாற்றம் பண்றதுக்கு என்ன வழி? அப்பதான் 16 வயசா அவனோட மைண்ட் மெச்சூரிட்டி பாக்குறது, அவனோட அடல்ட் தன்மை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. அது கூட நான் வந்து முறையா ஒழுங்கா செய்யணும். ஒரு 18 வயசுக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு இளம் பிள்ளையாளியை
ஒரு சட்டத்துக்கு முரணான செயல் செய்ததாக கருதப்படுகிற இந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு முக்கியமா சட்டத்துக்கு வரும். கான்ஃபிளிக்ட் வித்லான்னு சொல்றாங்க. அந்த 18 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க திருடன் திருடியும் கூட சொல்லக்கூடாதுதான் சட்டம் சொல்லுது. அப்ப சட்டத்துக்கு முரணான செயல் செய்ததாக கருதப்படுகிற குழந்தைகளை கொண்டு போய் ஒரு இளம் பிள்ளையாளிகளை கொண்டு போய் ஒரு பெரும் பிள்ளையாளிகளோட வச்சு அவன் வாழ்நாள் முழுதும் மிகப்பெரிய குற்றவாளி ஆயிட்டான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு அந்த சிஸ்டம் இருக்கிறது. அப்ப மடைமாற்றம் டைவர்ஷன் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன? அப்ப இந்த 15 to 18 அப்படிங்கிறதுல நிறைய டிபேட்ஸ் இருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து கடந்த 4-5 மாதங்களா பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த 16 வயசு 17 வயசுல இந்த காதல் வயப்பட்டு எலோபிங் ஆயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்கிற பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது யாருன்னா ஒரு 18 வயசு பையன் 16 வயசு பிள்ளை கூப்பிட்டு போறாங்க. அப்ப இந்த விஷயத்தை நீங்க அட்ரஸ் பண்ணோம்னா குற்றவாளியாக்கி நீங்க கொண்டு போய் அந்த பாப்பாவை ஹோம்லயும் இந்த பையனை வந்து கூர்நோக்கிலும் அப்சர்வேஷன் ஹோம்ல போடுறதுனால என்ன பிரச்சனை பத்தி யோசிங்க. அப்ப அந்த இடத்துல முடிவெடுக்கும் போது 2 பேர்த்தையும் சரியா முடிவெடுங்க. உச்ச நீதிமன்றம் நிறைய தீர்ப்புகளை கொடுத்துருக்கு. இப்ப நிறைய விவாத பொருளாகி கொண்டு இருக்கிறது. அதையும் கவனத்துல எடுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம எதுவுமே குழந்தைகளுக்கான பிரச்சனையை பற்றி பேசுற நம்ம வந்து ஒரு பாடத்திட்டத்துல குழந்தைகளுக்கான பிரச்சனையை பத்தி பேசுவதற்கான இருக்கிறதா? நீங்க பாலின இனப்பெருக்கத்தை பத்தி குழந்தைகளை பத்தி பேசுவது பாடத்திட்டத்துல இருக்கா? அது பக்கம் வந்தாவே திருப்பி விட்டுட்டு போயிறாங்க. அந்த குழந்தை எங்க போய் கத்துக்கும்? குழந்தை என்ன பண்ணும்? சோசியல் மீடியால இருந்து எடுக்கும். ஓ சரி இப்படி பண்ணலாம் தப்பு நினைச்சு அந்த குழந்தை ஓடி போறதோ அந்த குழந்தை தவறான விஷயம் போகும்போது என்ன நடக்கும்? அப்ப இன்னைக்கு ஜெண்டர் ஜஸ்டிஸ், பாலின நீதி, பாலின சமத்துவம் பற்றியான பாடத்திட்டங்கள் வகுப்புல இருக்கா? அதை பத்தி பேசுறாங்களா? அதை பத்தி பாடத்திட்டத்துல வருகிறதா? அதை பத்தி பாடத்திட்டத்தில் பாதிக்கப்படுகிறதா? இதெல்லாமே கேள்வி இது எல்லாமே பேசணும் அப்படின்னா குழந்தைகளோட இஷ்யூ பொலிட்டிசைஸ் ஆகணும். ஏன்னா நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு அரசியல்வாதி பேசணும், ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு பேசணும். அது அந்த அரசியல் கண்ணோட்டத்தோடு குழந்தைகளை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப பிடிச்சமான மாநிலமா நான் பார்க்கறது கேரளாவை பார்க்கறேன். அவங்க வந்து பார்லிமெண்ட்ல அவங்களோட பேச்சா இருக்கலாம், அது சட்டமன்றங்கள்ல குழந்தைகளை பற்றியான விஷயங்கள் பேசும்போது கூட ஒரு தமிழ்நாட்டுல இவ்வளவு ஒரு முற்போக்கான மாநிலத்துல ஒரு அப்படி ஒரு விவாதமே வரலைங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்கு எனக்கு. ஐயா வணக்கம். நீங்க கேளுங்க. அம்மா கேட்கலாமா அம்மா? கேளுங்கம்மா, கேளுங்க. நான் முனைவர் ஜெயஸ்ரீ, தமிழ் பேராசிரியர், சாஸ்திரா பல்கலைக்கழகம், தஞ்சாவூர்ங்கய்யா. முதல்ல இந்த 60 கோடி இந்த குழந்தைகளினுடைய ஒருமித்த குரலாக உங்களுடைய குரலை இன்று நான் பார்த்தேங்கய்யா. உங்களுடைய பேச்சுல இருக்கிற அந்த குழந்தைகள் மீதான ஒரு அக்கறையும் அன்பும் நிஜமாவே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இதுதான் குழந்தைகளுடைய நிலையை பற்றி நாம் உணர்வதற்கான ஒரு சரியான நேரம். ஒரு ஆங்கிலத்துல வந்து ஐ ஓபனர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு செறிவு மிக்கதாக என்னால உணர முடிந்தது. ஐயா, அப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய ஒரு மாணவி அவங்க முனைவர் பட்ட ஆய்வுக்கு யூமா வாசுகி அவர்களுடைய குழந்தைகள் சார்ந்த படைப்புகளை எடுத்து ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இருக்கிறாங்க. நான் வந்து தோழர் உதயசங்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அவருடைய வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். உங்களுடைய தலைப்பை பார்த்தோன்னே உங்களிடம் இதற்கான வினா கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது மாதிரியாக ஆய்வுகள் பண்ணும்போது குழந்தைகள் பற்றிய என்னென்ன செய்திகள் அதுல வந்து ஆய்வுகள்ல பகிரப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. குழந்தைகளுக்கான ஆய்வுகளை மேற்கொள்ற விஷயங்கள் சிறப்பான விஷயம். குழந்தைகளை பற்றி ஆய்வோ அல்லது குழந்தைகளை பற்றியான ஒரு ஆவணப்படுத்துறதோ அல்லது குழந்தைகளை பற்றியான பதிவிடுகிறதோ அதுக்கான தர நிர்ணயங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு குழந்தையின் சிறந்த நலன் அடிப்படை பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் அப்படிங்கிறது அந்த லென்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற செய்தி குழந்தையின் சிறந்த நலனை பாதிக்காம இருக்கணும். இதுதான் சட்டம் சொல்லுது. ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்டா இருக்கலாம், போக்சோ சட்டமா இருக்கலாம், அல்லது வந்து குழந்தைகளுக்கான இருக்கிற தர நிர்ணயங்கள், கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு குழந்தைகளை பற்றி நீங்க ஆவணப்படுத்தும் போது அந்த குழந்தைகளுடைய அடையாளங்கள் என்பது ஒரு குழந்தை ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளை பற்றியான பெயரோ அந்த குழந்தையோட ஊரோ அந்த குழந்தையோட முகவரியோ அந்த குழந்தை எந்த விதமான அடையாளங்கள் காட்டப்படக்கூடாது. இதுதான் முதல் விஷயம். நீங்க வந்து அது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தையா இல்ல இந்த சம்பவத்தை கேஸ் ஸ்டடியை நம்ம எடுத்து போடும்போது அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பா போடக்கூடாது. இதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு. நிறைய இதுக்கு வந்து இதுக்கான கைட்லைன்ஸ் நாங்களே வச்சிருக்கிறோம். இது வந்து எங்காவது ஒரு இடத்துல ஆவணப்படுத்துறீங்க, ஒரு ஆவணப்படமா எடுக்க போறீங்க,
இல்ல ஒரு மீடியால போய் ஒரு குழந்தைய பத்தி ஒரு ஸ்டோரி போடுறீங்க. ஏன்னா நிறைய நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைய அடையாளத்தை பண்ணிடுறாங்க. இப்ப கடந்த வாரத்துல வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்படிங்கிற ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து நான் போய் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட முகநூல பெருமையா போடுறாரு, அந்த குழந்தைய முகத்தை போடுறாரு. என்ன கொடுமை பாருங்க. அதுவே ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை, அந்த குழந்தைய அடையாளத்தை போடக்கூடாது. உடனே நான் போட்டோன்னே அவர் சொல்லி ஒரு எடுங்க. இது மாதிரி உணர்ச்சி தளத்துல குழந்தைகளை பார்க்காம அறிவு தளத்துல இப்ப நாம் வெளியிடுகிற செய்தி அல்ல நாம் வெளியிடுகிற ஆய்வு அது குழந்தையின் சிறந்த நலனை பாதிக்கிறது என்றால் கண்டிப்பாக காட்டக்கூடாது. அடுத்து வந்து இந்த குழந்தைகளுக்காக இருக்கிற டேட்டா, நம்ம டேட்டா பயன்படுத்திக்கலாம். நீங்க எந்த டேட்டாவும் எடுத்துக்கலாம். எல்லா டேட்டாவும் நிறைய டேட்டா நீங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவா இருக்கலாம், அல்லது ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவா இருக்கலாம், அல்லது சைல்ட் ஹெல்ப் லைன் போன்ற டேட்டா இருக்கும். அதை பயன்படுத்திக்கலாம். அதை வந்து எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ஆய்வுகள் ஏற்படுத்த அதுல எந்த சிக்கல்கள் கிடையாது. ஆனால் அதுவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக நம்ம காட்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சென்னை போன்ற பெருநகர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து இந்த விளிம்பு நிலை சமூகம் வாழ்ற பகுதியை வந்து குற்றம் சாட்டப்பட்ட குழந்தைகளா பாக்குறது. இந்த இடத்துல இருந்து வராங்க, நான் பேர் கூட சொல்ல விரும்பல. அந்த பகுதியை வந்து இப்ப கூட தெரியும், சமீப காலத்துல ஒரு பாப்பா வந்து கபடிக்காவடி ஆசிய அளவுல போய் அந்த ஊர் பகுதியை மாற்றம் பண்ணிட்டாங்க. அந்த ஊர் பகுதி முன்னாடி வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு விளிம்பு நிலை சமூக மக்கள் வந்து ஒரு குற்றவாளியாக கருதப்பட்ட பகுதியே வந்து இருக்கு. அப்படி வரும்போது அந்த பகுதியை நம்ம வந்து காட்டக்கூடாது. அந்த இடத்துல இருந்து வர குழந்தைனா இப்படித்தான் இருக்குது. பிரிஜூடியஸ், முன் தீர்மானம், அந்த குழந்தை மேல முன் தீர்மானம் இல்லாமல் விஷயங்களை வந்து நம்ம பண்ணுவதற்கு. அடுத்து வந்து நம்முடைய அந்த ஆய்வு தர நிர்ணயங்கள்ல நம்ம கொடுக்குற விஷயங்களை வந்து சரியான டேட்டாஸை நம்ம ரீசெக் பண்ணிக்கணும். இப்ப நீங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வந்துங்க இப்ப ஊட்டச்சத்தின்மை அல்லது வந்து குழந்தைக்காக நடக்கிற கடத்தல், குழந்தைகளுக்காக நடக்கிற அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப அதிகமா இதெல்லாம் இங்க இருக்கு இப்படி இருக்குன்னு ஒரு அச்சுறுத்துற மாதிரி இப்ப சமயத்திலையும் கூட ஒரு தேசிய கட்சி வந்து திடீர்னு எடுத்து போட்டாங்க. அது என்ன நடத்துக்குன்னா வேற எங்கேயோ டேட்டா எடுத்து போட்டா தமிழ்நாடு டேட்டான்னு போட்டாங்க. தமிழ்நாடு டேட்டாவே இல்லை. அப்புறம் உடனே நான் அதுக்கு அவங்களுக்கு அறிக்கை கொடுத்தேன், தமிழ்நாடு டேட்டாவே இல்லை, அதனால தயவு செய்து வந்து நீங்க அப்படி போடாதீங்கன்னா உடனே அதுல இருந்து எடுத்தாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கவனத்துல கூட கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டேட்டா இந்த ரிலேட்டட் வேணா என்னை தொடர்பு கொள்ளலாம். தோழர் என்னோட எண் இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்ப நான் வந்து ஒரு ஆசிரியர், என் பேர் அருந்ததிங்க. பெரும்பாலான குழந்தைகள் நான் சந்திக்கிறவங்க எல்லாம் ஆன்லைன் கேமிங் அதிகமா பண்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதை என்ன தோழர் செஞ்சுக்கிறது? கடுமையான சட்டங்கள் வேணும்னு எனக்கு உள்மனசு சொல்லுதுங்க. ஏன்னா எதிர்கால வளங்களே அவங்கதான். உண்மையான விளையாட்டு இல்லாம ரூம்குள்ள 4 சுவருக்குள்ள இந்த மாதிரி அவங்கள தன்னைத்தானே ஏமாத்திட்டு ஒரு புது கற்பனை உலகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். வேதனையா இருக்குங்க. இல்ல கண்டிப்பா வேதனையா இருக்கு. நீங்க ஒரே ஒரு வார்த்தை போட்டு எதிர்காலம் சொல்றீங்க. குழந்தைகள் நிகழ்காலமும் எதிர்காலம் தான், நிகழ்காலமும் இருக்கணும். அதனால எதிர்காலம் இப்ப நீங்க சொல்றதுல நானும் ஏற்றுக்கொள்றேன். இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல் இன்னைக்கு வந்து கேரளா மாநிலம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரக் டி அடிக்ஷன் சென்டர் மாதிரி இன்னைக்கு வந்து நம்முடைய சைபர் அடிக்ஷன் சென்டர்ஸ், டி அடிக்ஷன் சென்டர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆன்லைன்ல டி அடிக்ஷன் சென்டர்ஸ் கேரளா அரசாங்களே உருவாக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க அங்க போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு அந்த அளவுக்கு வரல. இப்ப என்ன பிரச்சனைங்க அப்படின்னா வந்துங்க, ரொம்ப முக்கியமான இது வந்து அணுக வேண்டிய பிரச்சனை என்னன்னா, இது வந்து எல்லா இடத்திலும் இன்னைக்கு வந்து காலையில இருந்து நான் அடிக்கடி விளையாட்ட சொல்லுவேன், காலையில எழுந்திரிச்சு நம்ம பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ செல்லு தான் தேய்க்கிறோம். செல்லு தேய்க்கிற கல்ச்சர் வந்துருச்சு எல்லாத்துக்கும். நம்ம முன்னுதாரணமா இருக்கிறோமா பெரியவர்கள் அப்படின்னா இல்ல. இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சு பயன்படுத்துறோம். குழந்தைகள் நம்மகிட்ட தான் கத்துக்கிறாங்க. நம்ம வந்து குழந்தை ஒரு வந்து கெட்ட வார்த்தை பேசுறான்னா அவன் கேட்ட வார்த்தை தான் யார்கிட்ட இருந்து பேசுப்பா, நம்ம குடும்பங்கள்லயே சமூகத்திலேயே கேட்டோம். அப்ப இந்த மாதிரி ஆன்லைன் அடிக்ஷன் விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் நம்ம குழந்தைகளை மட்டும் குற்றப்படுத்தி பயனில்லை. இன்னைக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கொரோனா காலத்துல நம்ம எப்படி படிச்சோமோ படிக்கலையோ ஒரு கொரோனா பேட்ச் உருவாகி அந்த ஆன்லைன்ல தான் படிச்சோம்னு சொல்லிட்டோம். எப்படி படிச்சோமோ எப்படி எழுதணுமோ தெரியல. அந்த நேரத்துல இன்னைக்கு ஆன்லைன்ங்கிறது ரொம்ப அவசியமா தேவைப்படுது. நீங்க முற்றிலும் இன்னைக்கு செல்போனே வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு செல்போன் வேண்டாம், ஆன்லைன் வேண்டாம் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம பழைய காலத்துக்கு நோக்கி போயிடுவோம். அப்ப எப்படின்னா, ஒரு செல்போன் என்பது கத்தி போடுறது. ஒரு மருத்துவரிடம் ஒரு கத்தி இருந்தால் உயிரை கொடுக்கும், ஒரு கொலையாளியிடம் இருந்தால் கத்தி இருந்தால் உயிரை எடுக்கும். அப்ப கத்தி குறை சொல்லி பயனில்லை. அப்ப ஆன்லைன் சேஃப்டி பத்தி நம்ம சொல்லித்தரமா? ஆன்லைன் சேஃப்டிகளை பத்தி நம்ம குழந்தைக்கு சொல்லித்தரமா? அப்ப குழந்தைக்கு ஆல்டர்னேட் என்ன, மாற்று என்ன? இன்னைக்கு வந்து நீங்க செல்போன்ல விளையாடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து குழந்தைய விளையாடுறதுக்கு விளையாட்டு இடங்கள் இருக்கா?
இல்ல குழந்தை படிப்பதற்கான ஒரு எளிய முறையில வாசிப்புக்குள்ள இருக்கிற புத்தகங்கள் நம்ம குழந்தைகிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கோமா, இல்ல குழந்தையோட கதையாடல் பண்றோமா, இல்ல குழந்தையோட தரமான நேரத்தை செலவு பண்றோமா, குழந்தையோட உட்கார்ந்து பேசுறோமா. நீ குழந்தையோட உட்கார நேரங்கிறது நீ போயிடுச்சு. நீங்க குழந்தை பள்ளிக்கூடத்தை விட்டு வந்த உடனே முதல் கேள்வி, நீ அந்த டியூஷன் போறியா, இந்த டியூஷன் போறியா, இல்ல அந்த கராத்தே கிளாஸ் போறியா, சயின்டிபிக் கிளாஸ் போறியா, நீ குழந்தைக்கு என்ன பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துச்சு, நீங்க என்ன குழந்தைகிட்ட ஒரு தரமான நேரத்தை, செல்போன் எல்லாம் தள்ளி வச்சுட்டு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு குழந்தைக்கு மத்தியில் உட்காந்து நம்ம சாப்பாடு சாப்பிடறோம். நான் ஒரு மிடில் கிளாஸ் சொல்றேன், கீழே தனியா பேசுறேன். அப்ப இப்ப இந்த உணர்வுகளை நம்ம எப்படி கொண்டு போறோம்? அப்ப நம்ம முன்னுதாரணமாக இருக்கிற நம்ம என்ன, அப்ப நம்ம குழந்தைகிட்ட வந்து நம்மை போன்ற ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஆசை உங்களை போன்றவர்களை நாங்க எதிர்பார்க்கறதுன்னா இதுக்கு மாற்று என்ன, ஆல்டர்னேட் என்ன? ஒரு விளையாட்டு இருக்கா, இல்ல அந்த குழந்தைக்கான ஒரு கதையாடல் இருக்கா, ஏதாவது ஒண்ணு சரி. அது வந்து நான் வந்து இங்க உட்கார்ந்து தேவனைன்னு உட்கார்ந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ இல்ல, ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்பறையும் ஒவ்வொரு குழந்தைக்கு தனித்தனி முறையான விஷயங்கள் இருக்கும். அது அந்த குழந்தையை புரிந்து கொண்டிருக்கான விஷயங்கள் இருக்கு. இப்ப இங்க நாங்க வந்து இப்போ ஒரு சமயத்துல உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்கிறேன். நான் என்னன்னா, எல்லா விளையாட்டு இடங்களும் ஆண் குழந்தைகளாலும் ஆண்களாலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பெண் குழந்தைகள் விளையாடுவதற்கு இடமே இல்லை. எல்லா பூங்காக்களும் நீங்க பாத்துருக்கீங்க. அப்ப பெண் குழந்தைகள் விளையாடுவதை உறுதி செய்யுங்க. நாங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னா, பெண் குழந்தைகள் இன்னைக்கு ஊட்டச்சத்தின்மையில் பெரிய சிக்கல். இன்னைக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பெண் குழந்தைகள் சூசைடல் டெண்டன்சி அதிகரிச்சிச்சு. இன்னைக்கு செல்போன்ல அடிக்ஷன் இருக்கு, தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு இடம் கிடையாது, பியர் பிரஷர் இருக்கு. அப்ப நம்ம பெண் குழந்தை விளையாடுறதுக்காக இடம் கொடுங்க, பள்ளிக்கூடத்துல கொஞ்ச நேரம் விளையாட வைங்க, பெண் குழந்தை விளையாட்டு போட்டிகளை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பெண் குழந்தைகள், இதுவே சரியான்னு நான் சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரியான முன் முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைனா, 16 வயசு கீழே இருக்க பேன் பண்ணிடலாமா? இப்ப ஆஸ்திரேலியா பேன் பண்ணிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இன்னைக்கு பேன் பண்றதுனால வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து யார் கண்காணிப்பா? எல்லாம் குச்சி எடுத்துட்டு வருவாங்க. அப்ப யாருக்கு அந்த குழந்தை வச்சிருக்கா இல்லையா, யார் கண்காணிப்பா? அப்ப நமக்கு வந்து நடக்காமல் இருப்பதற்கான வேலைகள் என்ன? அப்ப குழந்தைகள் வந்து அந்த 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 கலாச்சாரம் இன்னைக்கு வந்து 2 நாள் குழந்தை 3 நாள் குழந்தை இருந்து செல்போனை காட்டித்தான் இன்னைக்கு சாப்பாடை வந்து வாயில் விட்டுறதுல மூக்கில் ஊட்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க அப்படி ஒரு அங்கிருந்தே தொடங்கிடுச்சு. அப்ப இந்த பிரச்சனையை நம்ம பேசுறதுக்கு நமக்கான ஒரு சின்ன ஒரு ஆல்டர்னேட் என்ன? இப்ப நம்ம வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அடிக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மொத்தமே செல்போன் பயன்படுத்தாதீங்க, நாளைக்கு ஆன்லைன் பத்தி பாக்காதீங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம பாதிக்கப்படுறதா நம்ம முதல் தரைக்குள்ள இருந்தா பாதிக்கப்படுவாங்க. அப்ப இதை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு நமக்கு தமிழ்நாடு அரசு நாங்க கேட்கறது என்னன்னா, நாங்க ஆக்டிவா செய்யறோம். இதுக்கு நீங்க அரசு எங்கேயும் ஒரு விவாத பொருள் பள்ளி கல்வித்துறை பத்தி விவாதம் பண்றாங்கன்னு கேளுங்க. ஒரு டீச்சர்ஸ் கேட்கறாங்களா, ஏதாவது பண்ணலாமா? தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மேல நான் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அவங்களே அட்வைஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு வெளியிருந்து ஒரு நபருக்கு பண்ணவே மாட்டாங்க. வருத்தம் தான். இன்னைக்கு வந்து ஆன்லைன் பிரச்சனை பெரிய அளவில் ஓடிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்துலீங்க. இன்னைக்கு போதை பொருள் மிக மோசமா ஓடிட்டு இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வெளியிருந்து கூட்டிட்டு வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்களா பாருங்க. அவங்களே டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களே ஒரு ஜீவோ போட்டுக்குவாங்க. அது ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த ஜீவோ இன்னொரு புதுசா ஜீவோ போடுவாங்க. ஒரு வருஷம் 36 ஜீவோ போடுவாங்க. அந்த இருக்கிற டிஓக்கு தெரியாது, சிஓக்கு தெரியாது. நாங்க என்ன கேட்கறோம்னா, ஒரு மாவட்ட அளவுல ஒரு குழு உருவாக்குங்க. அங்க இருக்கிற ஆசிரியர் சங்கத்தோட பேசுங்க. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க உட்காந்து அதிகாரிகள் அவங்க எடுத்த சொன்னா எல்லாரும் போதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க ஆசிரியர் சங்கத்தோட எங்க உட்காந்து பேசுனாங்களான்னு பாருங்க, கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு இடைவெளிகளை குறைக்கணும் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன். இது வந்து அரசை குற்றப்படுத்துறதுக்கல்ல, நம்ம ஒரு இணைந்து ஆசிரியரா நானு, ஆசிரியர் சங்கமா நானு, மாணவரா நானு, பெற்றோரா நானு, ஒரு எக்ஸ்பர்ட் நம்மள இணைஞ்சு இந்த ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு புது முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா, அந்த ஸ்பேஸை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும்னு சொல்றேன். உண்மையிலே அருமை தோழர், சூப்பர், மிக்க நன்றி. நன்றி. வணக்கம், நான் கமலாலயன், சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் உங்க ஒரு கருத்தை மட்டும் உங்களோட கேட்க விரும்புறேன். இப்போ நான் இந்த இயல் மின்னிதழ்ல யூனிசெஃப் குழந்தைகளுக்கான உரிமைகள் அந்த பிரகடனத்துல இருந்து ஒவ்வொரு உரிமை அது இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கரண்டா அப்டேட்டா அந்த செய்திகளோடு ஒப்பிட்டு ஒரு சின்ன தொடர் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது சும்மா ஒரு அறிமுகமாக யூனிசெஃப்ல இப்படியெல்லாம் உரிமைகள் பற்றி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியா, நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்களும் அதுல தெரிஞ்சுக்கிற முயற்சியா பண்றேன். இந்த யூனிசெஃப் உரிமைகளுடைய பிரகடனம் இன்றைக்கு அப்டேட்டடா ஏதாவது அதுல புதிய திருத்தங்கள், ஏன்னா இன்றைக்கு குழந்தை உரிமை இப்ப நீங்க பேசுனதை கேட்ட பிறகு எவ்வளவு விஷயங்கள் கவனிக்காம இருக்கோங்கிற ஃபீலிங் தான் எனக்கு வருது.
இன்றைக்கு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்க இலக்கிய படைப்புகள்ல இந்த பிரச்சனைகள் பற்றி சில நல்ல முயற்சிகள் இந்த கயிறு விஷ்ணுபுரம் சரவணன் கதை அந்த மாதிரி சில முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. யூமா வாசுகியும் எழுதுறாரு. ஆனா போதாதுங்கிறது உண்மை. இப்போ அதுல ஏதாவது அப்டேட்டடா இன்றைய நவீன பிரச்சனைகளை எதிர்கொள்ற மாதிரி மாற்றங்கள் திருத்தங்கள் இருக்கா? அது தெரிஞ்சு கொள்றதுக்கு மெட்டீரியல் அவைலபிளா இருக்கான்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப நன்றி தோழர். உங்களை நல்லா தெரியும் தோழர். உங்களை நீங்க பெரிய நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நம்ம சிறார் எழுத்தாளர்ல நீங்க உங்களோட பணி அற்புதமான பணி. நான் நிறைய பார்த்திருக்கேன். தோழர் வில்லியனா இருக்கலாம், தோழர் விஷ்ணு சரவணன் அல்லது நம்ம பாலபாரதி போன்ற தோழரோட இயங்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்ல வந்துங்க யூனிசெஃப் அப்படிங்கிறது அல்ல. யூனிசெஃப்ங்கிறது ஒரு அமைப்பு. ஐநா சபை வந்து 1945 உருவாக்கப்பட்டு 1948 உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு 1948 டிசம்பர் 10 வெளியிடுறாங்க. அதான் உங்களுக்கு மனித உரிமை தினம் சொல்லுவாங்க. அதற்கு பின்னாடி ஐநா சபை அந்த மனித உரிமை பல்வேறு விதமாக பார்க்கறாங்க. பொலிட்டிக்கல், சிவில் ரைட்ஸ், எக்கனாமிக்கல், கல்ச்சரல் ரைட். அடுத்து வந்து பெண்களுக்கு எதிரான அனைத்து சிடான்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு எதிரான அனைத்து வன்முறைகள். அடுத்து மைக்ரன்ஸ். அடுத்து வந்து இது ஷர்ட் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன். இப்படி ஒவ்வொரு பிரிச்சு பிரகடனங்கள், கன்வென்ஷன், டிக்ளரேஷன்ஸ் இருக்கு. அதனுடைய ஒரு நீட்சி தான் 1989 ஐக்கிய நாட்டு சபை குழந்தை உரிமைக்கான உடன்படிக்கை, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்ட், UNCRC என்று சொல்வார்கள். அது வந்து 1989 நவம்பர் 20 வெளியிடுறாங்க. அந்த நவம்பர் 20 தான் உலக குழந்தைகள் தினம். நம்ம நாட்டுல நவம்பர் 14 இந்திய குழந்தைகள் தினம், நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம். நான் கடந்த ஆண்டு அரசாங்கத்திடம் சண்டை போட்டு நவம்பர் 14 இருந்து நவம்பர் 20 ஒரு குழந்தைகள் உரிமைகள் வாரம் கொண்டாடுங்கன்னு சொன்னேன். அவங்க அந்த உரிமைகளை எளிமையை எடுத்துட்டு குழந்தைகள் வாரம்னு ஒரு தீவை மட்டும் போட்டு விட்டாங்க. கொண்டாடுனாங்க தெரியல. இப்ப நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம். இப்ப நவம்பர் 20 குழந்தைகளுக்கான ஒரு பிரகடனம் ஐக்கிய நாடு சபையில் வந்துச்சு. அது 1992 இந்தியா கையெழுத்திட்டுச்சு. அதனுடைய உடன்படிக்கை தான் அந்த டிக்ளரேஷன் தான் நீங்க சொல்ற அந்த யூனிசெஃப் டிக்ளரேஷன். இப்ப அதுல வந்து அப்பப்ப நிறைய மாற்றங்கள் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. நிறைய புது புது விஷயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆன்லைன் சேஃப்டி பத்தி, போர், இன்னைக்கு காசால போர் நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றி, போதை வசிகள் குழந்தைகளை பற்றி கடத்துறதுக்கான விஷயங்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் இடம்பெயர்தல். இன்னைக்கு வந்து 1989 வரும்போது இந்த இடம்பெயர்தல் பத்தி பேசல. இந்த டிக்ளரேஷன்ல இப்ப லேட்டஸ்டா ஒரு புரோட்டோகால்ஸ், அதனுடைய உள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் நிறைய உள்ள இணைச்சு மைக்ரன்ஸ், இன்னைக்கு நாடுகளுக்குள்ளே மைக்ரண்ட் ஆகுறாங்க வெளியே. அதே அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. லேட்டஸ்டா 89 கொண்டு வரும்போது பேசப்படாத விஷயம் என்வாயர்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இன்னைக்கு வந்து சூழலியலும் இன்னைக்கு பருவநிலை மாற்றம் பத்தி இருக்கு. சூழலியல் பருவநிலை மாற்றங்களை பற்றியான விஷயங்களை இப்ப உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து டிசாஸ்டர்ல வந்து இன்னைக்கு வந்து கொரோனா போன்ற இருக்கிற பேண்டமிக், இந்த மாதிரி பெருந்தொற்று காலகட்டத்தையும் இப்ப உள்ள இணைச்சிருக்கிறாங்க. இப்ப அது வந்து லேட்டஸ்டா இருக்கு. தோழர்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா யாராவது விருப்பப்பட்டா CRIN.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. சைல்ட் ரைட்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க், CRIN.org என்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல வந்து லேட்டஸ்டா யூஎன்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கிறது அது எளிய வரையில நிறைய கட்டுரைகளாக, ஆய்வறிக்கைகளை நிறைய வெளியிட்டே இருக்கிறாங்க. அதே போலவே HREA.org ஒரு வெப்சைட் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் அகாடமி. அதுலயும் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் பார்வையில நிறைய வந்துட்டு நிறைய உலகளாவிய கண்ணோட்டத்துல குழந்தை உரிமையில ஒரு உலகளாவிய பார்வையில எப்படி பார்க்கலாங்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய வந்துட்டு. நாங்க சொல்றது எப்படின்னா UNCRC போன்றது ஐரோப்பா நாடுகள்ல ஒட்டி எழுதப்பட்டது. நான் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பால வந்து 2 மாசத்துல குழந்தைய வந்து தனியா விட்டுருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி இல்லை, குழந்தைய வந்து இடுப்புல வச்சுட்டு நம்ம அரவணைப்போம். அந்த நாட்டுல அரவணைச்சோம்னா அதை அபியூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊருக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் சார்ந்து இருக்கிற உரிமையாக பார்க்காம நம்மை போன்ற 3ஆம் உலக நாடுகள் ஒரு விளிம்பு நிலை சமூக மக்களினுடைய விஷயத்துல எப்படி குழந்தையோட சிறந்த நலன், குழந்தையோட ரைட்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய ஆய்வுதல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய புது புது விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதையும் நம்ம கவனத்துல எடுத்துலாம். நிறைய இருக்கு. உங்களுக்கு நான் பின்னாடி கொடுக்க தயாரா இருக்கு போல. எங்கிட்ட நீங்க நான் உங்களுக்கு அனுப்ப தயாரா இருக்கு. எங்கிட்ட இருக்கு, அனுப்புறேன் கண்டிப்பா போல. மிக்க நன்றி. நிறைய உங்களுடைய இந்த பதில் எனக்கு மிகுந்த ஆர்வத்தை தூண்டி இருக்கு. கண்டிப்பா இன்னும் கூடுதலாக இதுல உழைப்பதற்கு நான் விரும்புறேன். நன்றி. தோழர், உங்களோட தொடர்பு எண் யார்கிட்ட வாங்கிக்கலாங்க? உதயசங்க சார்ட்ட வாங்கிக்கலாமா? உதயசங்க தோழர் சாலை செல்வன் தோழர் இருக்கு. நானே சொல்றேன், நீங்க குறிச்சுக்கலாம்.
வாங்கிக்கோங்கம்மா. உதயசங்கர் தோழத்தையும் வாங்கிக்கோங்க, என்கிட்டயும் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கலாம். சரிங்க சரிங்க சரிங்க. எப்ப வேணா வரலாம். எனக்கு ஒரே ஒரு குறுஞ்செய்தி போட்டுருங்க. நீங்க யாரும் போட்டீங்கன்னா அப்ப நான் குறிப்பெடுத்துக்கிறேன். சரிங்களா? சரிங்க தோழர், நிகழ்ச்சியில இருந்து சரிங்க. எடுக்க மாட்டேன். அது சரிங்க தோழர், நன்றி. வேற யாருக்கும் எதுவும் பகிர்ந்துக்க இருக்கா? வணக்கம் தோழர். நான் ஹரிகரன் பேசுறேன் திருப்பூர்ல இருந்து. சொல்லுங்க தோழர். இப்போ இப்போ நீங்க பேசுறத இதுக்கு முன்னாடியே நீங்க பேசுனதை கேட்டிருக்கேன். ஒவ்வொரு டைமும் வந்து கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல சட்டங்கள் நிறைய போட்டிருக்காங்க. ஆனா எங்க அது பிரச்சனையா இருக்குன்னா, அதை சரியா நடைமுறைப்படுத்துறதுலதான் அதிக பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. இது நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கான தீர்வு என்னவா இருக்குன்னு கேட்கலாம். கண்டிப்பா தோழர். சட்டம்ங்கிறது அவசியம். நம்ம சட்டத்தின் ஆட்சி தான். சட்டம் கண்டிப்பா வேணும். சட்டம்ங்கிறது நம்ம ஃப்ரேம் ஒர்க். அப்போ வந்து சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது, அதற்கான தண்டனை விஷயங்கள் கண்டிப்பா நம்ம வந்து பேசுறோம். இப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நடக்காமல் இருப்பதற்கான வேலை என்ன, ப்ரிவென்ஷனுக்கான விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு சட்டம் மட்டுமே ஒரு குழந்தை உரிமைகளை முழுமையா பாதுகாக்காது அப்படிங்கறத எங்களோட போன்றவர்களோட இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை உரிமை கலாச்சாரம், ஒரு குழந்தை உரிமை பண்பாடு வேணும், சைல்ட் ரைட்ஸ் கல்ச்சர் வேணுங்கிறதுக்காண்டி நம்ம போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, குழந்தை திருமண தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தோழர்? ஒரு நிமிஷம் தோழர், ஒரு செகண்ட். ஒண்ணுல இந்த இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இந்த மீட்டிங் முடியுதுன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் வேணும்னா ரீஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த பதில கொஞ்சம் ஒரு 1/2 நிமிஷம் ஆக்கி சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஓகே சார். சட்டங்கள் வந்து நமக்கு இருக்கு. இப்போ குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை முழுமையாக அமலாக்கம் பண்ணணும்னா நீ தமிழ்நாட்டுல ஒரு 10 ஜெயில் வேணும். ஏன்னா அது என்ன, அது பத்திரிக்கை அடிச்சவங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க, மொய் எழுதுனுக்கு. அப்போ அப்படி